ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கலை சமையல். ஆர்கலை சமையல் இன்றைக்கி சமையல் இல்லைங்க, இருக்கிற மிச்சம் மீதி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் இடையில ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் செய்ய போகிறேன், அதனால் அதையும் பார்க்க போகிறோம். நேற்று மணக்க கலையரிசி வச்ச மீன் குழம்பு இருக்குது, அதனால் அதை சூடு பண்ணி ஃபஸ்ட்டு அவங்கள இறக்கி விட்டுறலாம். நைட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். ஜில்னஸ் போனேன், அடுப்பில் ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. வாசனை அப்பா வேறு லெவல். இப்போ இட்லி இருந்துச்சுன்னா புட்டு போட்டு சாப்பிட்லாம், ஆனால் இட்லி இருக்குது, அதை மீன் குழம்புல சாப்பிடல. மத்தியானத்துக்கு மீன் குழம்பு சாதத்துக்கு வச்சுட்டு இட்லியை வந்து சில்லி இட்லி செஞ்சு கொடுத்தலாம் பசங்களுக்கு. உப்புமா செய்கிறதோட சில்லி இட்லி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அப்பளம் பொரிச்ச அப்பளத்தை எண்ணெய் மிச்சம் இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு 4 பூண்டு பல்ல பொடி பொடியாக நறுக்கி தட்டி எண்ணெயில் சேர்த்து அந்த எண்ணெய் வாசனை சூப்பராக அடிக்கும். குடமிளகாய் இருந்தால் நல்லாயிருக்கும், குடமிளகாய் இல்லை. மற்றபடி டொமாட்டோ சாஸு, தக்காளி சாஸு, இட்லி பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து இட்லியை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன க்யூபாக நறுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், இட்லி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் சின்ன சின்ன இட்லி துண்டாக நறுக்கிட்டு அந்த எண்ணெய் காஞ்சதில் பூண்டை போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு குடமிளகாயும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லியை போட்டு எல்லா சாஸையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட், அந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். லாஸ்ட்டில் இட்லி பொடியை தூவி விட்டு பட்டர் இருந்தால் போட்டால் சூப்பராக இருக்கும். வீட்டில் பட்டர் இல்லாத காரணத்தால் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அவங்களை கிண்டி வேறு லெவலாக இருந்துச்சுங்க. கிண்டி வச்சோன்னே அதை கிண்டி பையனுக்கு கொடுத்தோன்னே பையன் சாப்பிட்டுட்டு ஹாப்பி அப்படின்னு சொன்னான். நம்ம சின்ன பிள்ளையில குழந்தைங்களா, நம்ம சின்ன பிள்ளை இல்லை, நம்மளோட குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம மடியில் வச்சு சோறு ஊட்டியிருப்போம், இடுப்பில் வச்சு சோறு ஊட்டியிருப்போம், தூக்கிக்கிட்டு அலைஞ்சி திரிஞ்சு ஓட விரட்டி சோறு ஊட்டியிருப்போம். அதெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்ப. இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டணுன்னா அவங்கள கீழே உட்கார வச்சு இல்லாட்டி சேரில் உட்கார வச்சு தான் ஊட்ட முடியுது. இடுப்பில் தூக்கிக்கிட்டு ஊட்ட முடியல, ஓடி ஊட்ட முடியாது. ஆசையாக மடியில் உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டணும்னு நினச்சா இப்போ ஊட்ட முடியுமாங்க? நம்மளால் ஊட்ட முடியாதுல்ல. அதுதாங்க குழந்தைங்களுக்கு நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போதைக்கு. அதனால் என் பிள்ளைக்கு வந்து ஊட்டணும்னு ஆசைப்பட்டா உட்காரடி சேரில் அப்படின்னு சொல்லி தான் ஊட்ட வேண்டியதாக இருக்குது. அவன் ஹைட்டுக்கு எடுத்து ஊட்டுனா ஹைட்டாக இருக்கிறான். என்னம்மா இவ்வளோ குட்டையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். நீ வளர்ந்துட்டு என்னையே குட்டையாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடி அப்படின்னு சொன்னாங்க. வேறு என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்கு ஊட்டணும்னு ஆசைப்பட்டா எப்படியோ ஒரு வகையில் ஊட்டி தானே ஆகணும். அப்போ ஹாப்பியாக வாங்கலை, பையனுக்கு ஊட்டி முடிச்சு சந்தோஷப்படுத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன இருக்குது சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் காலையில் சாப்பிட்றதுக்கு சில்லி இட்லி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு சூடு பண்ணியாச்சு. அந்த சில்லி இட்லி செஞ்சு முடிச்சுட்டு உலைய வச்சு அரிசி போட்டோம்னா சாதம் வந்து 2 டம்ளர் சாதத்தை போட்டு வடித்து வச்சிட்டோம்னா மத்தியானம் சாப்பிடும்போது சுட ஆம்லேட்டும் அப்பளத்தையும் போட்டுக்கிட்டு அந்த மீன் குழம்பு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும்ல. அதனால் அதோடய முடிச்சாச்சு. அப்போ ஜாமான் வளர்க்குனே டீ போட்டால் அந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. மத்தியான வேலையை இப்போ காலையிலே எல்லா வேலையும் மீன் குழம்பு இருந்ததுனால எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா கடன்னு. நான் இப்போ இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, என் வீடியோ வந்து ஏங்க முழுசாகவே பார்க்க மாட்டேங்கிறீங்க? 32,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, ஆனால் 100 பேர் கூட வீடியோ பார்க்க மாட்டாங்க. எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. எல்லாருக்கும் வேலை ஜாஸ்தி ஆகிடுச்சு, நீ தான் வேலை இல்லாமல் வீடியோ போட்டுட்ருக்கேன், நாங்களும் வீடியோ பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? வேலையை இது வேலையை தாங்க போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து சும்மா எடுத்து போடலங்க, யாரும் எனக்கு எடுத்து கொடுக்க முடியாது. எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் வேலையாக இருக்காங்க. நான் ஒன்று செவுத்தில் சாய்ச்சி வச்சு, வாட்டர் கேன் மேலே சாய்ச்சி வச்சு, ஸ்டாண்டில் சாய்ச்சி வச்சு அந்த மாதிரி தானேங்க அந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் பாட்டு போய் கிண்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னாங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகலைன்னு எனக்கு அப்படிங்க தெரியும். அப்படி ரெக்கார்ட் ஆகாமல் போயிட்டால் வேஸ்ட்டு தானங்க போய்டுவோம். நான் திருப்பி அந்த வீடியோ எடுக்க முடியாதுல்ல. யாராச்சும் எடுத்தாங்கன்னா ரெக்கார்ட் ஆகலைன்னு அவங்க சொல்லுவாங்க, மாற்றி இது மறுபடியும் செய்யுங்க பண்ணுங்கன்னு. ஆனால் இப்போ நானே எல்லாம் எடுத்து போட இவ்வளோ கஷ்டப்பட்டுதாங்க ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து போட வேண்டியது இருக்குது. வீடியோ எடுக்கிறது லேஸ் போட்ட கரையில்லைங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருப்போம்ல, அந்த மாதிரி இருந்து நம்ம பாட்டு சமைச்சிட்டு நம்ம பாட்டு சாப்பிட்டு எப்படி வீட்டில் இருப்போமோ அது மாதிரி நார்மலாக இருப்போம். இப்போ வீடியோவில் வர்றோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே தலையை சீவி கொட்டையை போட்டு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்குதான்னு பார்த்து அதெல்லாம் சரி பண்ணி நல்லா நைட்டியாக இருக்குதா அப்படிலாம் பார்த்து போட்டு எடுத்து வர வேண்டியதாக இருக்குது. இல்லை கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம சரி பண்ணி வீடியோ வந்து எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு தாங்க வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு தொழில் தானேங்க, இது ஒரு வேலை தானேங்க. வேலையோட நீங்கள் வீட்டு வேலை பார்க்கும்போது வேலையோட சுபாவட்டி வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ். 32,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க, 32,000 பேரும் பார்த்தா டெய்லி எனக்கு எவ்வளோ வந்திருக்கும். வியூவர்ஸே வரமாட்டேங்குதுங்க, கொஞ்சம் பாருங்கள். டைம் சேவ் ஆக மாட்டேங்குது, 4,000 மணி நேரம் வரவே மாட்டேங்குதுங்க. 3,500 தான் வந்திருக்கு, 500 எப்போங்க வருது? நான் 4 வருஷமாக வீடியோ போட்டுருக்கேன், அதனால் வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இதில் சொல்ல வந்தேன், அது மட்டும் தான் சொல்ல வந்தேன். ஓகே, எனக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. மிச்சம் மீதி இருந்த ஜாமானை விளக்கி அந்த இட்லி குண்டாலாம் கிடந்தது, அதெல்லாம் அள்ளி போட்டு விளக்கி முடிச்சுட்டு இப்போ சமையல் பாருங்கள், சாதத்தையும் வடிச்சு விட்டாச்சு. டீயை போட்டு குடித்தேன்னா என் வேலையே முடிச்சிருச்சுங்க. அவ்வளோதான் வேலை. மணி 11 தான் ஆகுது. ஆனால் காலை டிஃபனும் முடிஞ்சிச்சு, மத்தியானம் லஞ்சே ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம இருக்கிற இதை வச்சு சாப்பிட்டுட்டு சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு கடை முடிச்சுட்டு வேலையை முடிச்சதான் பார்க்கணும். வீட்டில் சாப்பிட்றவங்க பெரியவங்க சின்னவங்க குட்டீஸு
ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே வந்து இந்த அம்மாக்கள் சமைச்சு தரதை சிம்பிளாக இருந்தாலும் நல்லா எல்லாத்தையும் பாராட்டிட்டு சாப்பிடுங்க, இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க. வேர்வையில் கடந்து சமைக்கிறாங்க. ஓகே, பாய்.